சிவம் தூபே அதாவது இம்பாக்ட் பிளேயர். அவர் எப்பவுமே 4 மேட்ச்லையுமே ஒரு இம்பாக்ட் பிளேயராக தான் கொண்டு வராங்க. அவர் வந்து நேற்று மேட்ச்சில் வந்து கொஞ்சம் பரவாயில்ல பெட்டராக ஆடினார். 42 ரன் ஸ்கோர் பண்ணார். இதுக்கு முந்தின மேட்ச்சில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 17 ரன்ஸ்லேயே அவர் வந்து அவுட் ஆகிடுவார். ஏன்னா வந்து சொல்லி அமைச்சிருப்பாங்க இந்த மேட்ச்சும் இப்படி பண்ணிடாதீங்க, நல்லா விளாடுங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக நின்று நிதானமாக ஆடினார். நம்ம சிஎஸ்கே ஸ்கிப்பர் ருத்ராஜ் கைக்வாட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ரன் தான் ஸ்கோர் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து அவுட் ஆகிட்டார். அவர் கொஞ்சம் நின்று கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து சொதப்பிடுறாங்க. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு பேரே இருக்குது. அதாவது வந்து 180 ரன்ஸுக்கு மேலே வந்து ஆப்போசிஷன் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் சென்னை சூப்பர் கிங்ஸால் அதை சேஸே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மித்தே வந்து கிரியேட் ஆகிடுச்சு 2019 ஏன்னா வந்து ஒரு 5 வருஷமாக வந்து நம்ம 180 ப்ளஸ்ஸை வந்து நம்ம சேஸ் பண்ணதே கிடையாது, சேஸ் பண்ணி வின் பண்ணதும் கிடையாது. ஆனால் நேற்று மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 201 ரன்ஸ் நம்ம வந்து அடிச்சிட்டோம். நம்ம நேற்று மேட்ச்சில் 200 டச் பண்ணதே வந்து அந்த மித்தை வந்து நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு தான் சமம். ஒரு க்ளோஸ் மார்ஜின் நேற்று மேட்ச் நம்ம வந்து தோத்துட்டோம். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி ஆடினா ஒரு ஓவர் நம்ம வந்து கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து 200 வரைக்கும் தொட்டால் நமக்கு ஒரு 20 ரன் அடித்து மேட்ச் முடிக்க தெரியாதா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு சைடு வந்து லைட்டாக சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சைடு வந்து டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. ருத்ராஜ் கைக்வாட் வந்து ஒரு ரனில் வெளியே போனது வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். கொஞ்சம் நின்று ஒரு 25 ரன் 30 ரன் அடிச்சிருந்தாருன்னா லாஸ்ட்டில் வந்து நம்ம அந்த ஒரு ஓவரை வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி வின் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து சிஎஸ்கே வாய்ப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிசிசமும் போயிட்டுருக்கு. இப்போ மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டாக இருக்கட்டும், இல்லை கிங்ஸ் 11லேயே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆர்யா அப்படிங்கிறவர் வந்து ஒரு யங்ஸ்டர் 24 வயது தான் ஆகுது. அவர் வந்து டெல்லி பிரீமியர் லீக் டிபிஎல் வந்து அவர் விளாண்டுருக்காரு. அதை வச்சு தான் அவர் வந்து ஐபிஎலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவர் தன்னோட முத்திரையை நேற்றுக்கு வந்து பதிச்சிருக்காரு. 103 ரன் செஞ்சுரியே போட்டாப்புல. ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இன்னும் கொடுக்காம இருக்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்குவாட்லேயே பார்த்தீங்கன்னா வன்ச் பேடி அண்ட் ஆண்ட்ரே சித்தார்த் இவங்க 2 பேருமே வந்து யங்ஸ்டர்ஸ், நல்ல பேட்ஸ்மேன். அவங்கள வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வந்து சப்ஸ்டியூட்டாகவே வச்சிருக்கிறாங்க. வன்ச் பேடியை வந்து ஏன் இன்னும் ரீப்ளேஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன் கம் கீப்பர். நமக்கு தான் ஆல்ரெடி தலை தோனி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வன்ச் பேடியை வந்து வெளியில் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்ரவுண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் அப்படிங்கிறவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். அவர் இன்னும் வந்து டீமுக்குள்ளே கொண்டு வராமல் சப்ஸ்டியூட்டாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்புகள் வந்து சிஎஸ்கேல இல்லாமல் எல்லாருமே வந்து ஆல்ரெடி இருந்த பழைய ஆளுங்க தான் இருக்காங்க உள்ள. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸுமே வந்து நிறைய போயிட்டுருக்கு. இப்போ சிஎஸ்கே லூஸ் பண்ணுறதுக்கு காரணம் இதுவாக கூட இருக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 9th பிளேஸில் இருக்கிறோம் ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிளில். நமக்கு வந்து இன்னும் ஒரு 9 மேட்ச் கிட்ட இருக்குது. இதில் வந்து ஒரு 6லேருந்து 7 மேட்ச் வரைக்கும் நம்ம வின் பண்ணால் மட்டும்தான் இந்த ஐபிஎலோட பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து நம்ம சர்டிஃபை ஆக முடியும். அந்த ஐபிஎல் பிளே ஆஃப்ஸ்குள்ளே போனால் தான் அடுத்த கட்டமே சிஎஸ்கேக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சீசனில் வந்து எதிர்காலமே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். விளாண்ட 5 மேட்ச்சில் 4 மேட்ச் தோற்றுருக்கோம், ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கோம். இப்போ வரக்கூடிய அடுத்த 7 மேட்ச் நம்ம வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு குரூஷியல் பொசிஷன்